إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أحسن الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த ஜும்மா உரையில் மாயிதா அத்தியாயத்தின் 35வது வசனத்தின் விளக்கத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். மாயிதா அத்தியாயத்தின் 35வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வப்தகு இலைஹில் வசீலா, அவனை நெருங்குவதற்கான வழியை தேடுங்கள், வஜாஹிது ஃபி சபீலிஹி, மேலும் அவனுடைய பாதையில் ஜிஹாத் செய்யுங்கள், போர் புரியுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இந்த காரியங்களை செய்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல வசனங்களிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று நினைச்சுகிறான். இறை நம்பிக்கையாளர்களை அழைத்து பல உபதேசங்களை சொல்கிறான். குறிப்பாக மதனி அத்தியாயங்கள். மதனி அத்தியாயம் என்று சொன்னால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பு இறங்கிய அத்தியாயங்கள் மக்கி அத்தியாயங்கள் எனப்படும். மக்கா வாழ்க்கையில் இறங்கிய சூறாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனா ஹிஜ்ரத் செய்த பிறகு இறங்கிய சூறாக்கள், அத்தியாயங்கள் மதனி அத்தியாயங்கள் எனப்படும். அதாவது மதனி வாழ்க்கையில் இறங்கிய அத்தியாயங்கள். ஆக அந்த மதனி வாழ்க்கையில் இறங்கிய அத்தியாயங்கள், அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆங்காங்கே பல இடங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று ஈமான் கொண்டவர்களை அழைத்து இந்த தன்மையை சொல்லி அழைத்து அவர்களுக்கு உபதேசம் செய்கிறான். இந்த வார்த்தையை குறித்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், குர்ஆனை நான் ஓதும் பொழுது அல்லது குர்ஆனுடைய வசனங்களை பிறர் சொல்ல நான் கேட்கும் பொழுது அதில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இறை விசுவாசிகளே என்கிற அந்த வாசகத்தை நான் படித்தால் அல்லது கேட்டால் அடுத்த வார்த்தை என்ன என்று கேட்பதில் அல்லது படிப்பதில் நான் அதிகம் ஆர்வம் கொள்கிறேன். காரணம், அடுத்து நிச்சயமாக ஏவல் வரும் அல்லது ஒரு விலக்கல் வரும். நம்பிக்கையாளர்களே என்று அழைத்து அல்லாஹ் என்ன செய்ய போகிறான்? அடுத்து ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தை செய்யும்படி ஏவுவான் அல்லது ஏதாவது ஒரு தீமையான காரியத்தை செய்யக்கூடாது என்று தடுக்க போகிறான் என்று அர்த்தம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏவல் என்ன அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விலக்கல் என்ன, அல்லாஹ் தடை செய்யக்கூடிய இந்த விஷயம் என்ன, அதை கேட்டு அதை நினைவூட்டலாக அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலாம் அல்லது விட வேண்டிய காரியத்தை விடலாம் என்பதற்காக அந்த வார்த்தையை கேட்பதற்கு நாம் அதிகம் ஆர்வம் கொள்கிறேன் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, இந்த வசனத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைச்சுகிறான், நம்பிக்கை உள்ள மக்களை நம்பிக்கையாளர்களே என்று அழைத்து சில கட்டளைகளை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக அந்த கட்டளைகளை நாம் ஏற்று நடந்தால் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். காரணம், ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் அந்த உபதேசத்தை சொல்லும் காரணத்தினால் அந்த உபதேசத்தை ஏற்று நடந்தால் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அந்த உபதேசத்தை நாம் புறக்கணித்தால் நம்முடைய ஈமான் குறையும். அந்த உபதேசம் என்ன? அடுத்து அல்லாஹ் சொல்வது இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை
அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், நபியே உங்களுக்கும் சரி உங்களுக்கு முன் சென்ற நபிமார்களுக்கும் சரி நாம் செய்யக்கூடிய உபதேசம், அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய உபதேசம் அனித்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதே ஆகும். ஆக தக்வா, பயபக்தி, இறையச்சம், இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிக்கும் பிரத்யேகமாக செய்த ஒரு உபதேசம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறை யா ரசூலல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்ன முதல் உபதேசம் ஊஸீகும் பித்தக்வல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பயபக்தியை, தக்வாவை கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்று தான் சொன்னார்கள். தக்வா என்றால் என்ன? இறையச்சம், பயபக்தி என்று நாம் பெரும்பாலும் தமிழில் சொல்வோம். அந்த தக்வா, அந்த இறையச்சம், பயபக்தி என்றால் என்ன? ஒரு முறை உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை பின் கஅப் ரதியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபியிடம் கேட்கிறார்கள். சில பேர் உபை பின் கஅப் உமர் பின் ஹத்தாபிடம் வந்து கேட்டதாக நினைப்பார்கள். அப்படி கிடையாது. உமர் கல்வியிலும் சிறப்பிலும் மூத்தவர்தான். ஆனால் இந்த ஹதீஸிலே தன்னை விட சிறியவரிடம் வந்து என்ன செய்கிறார்? கேள்வி கேட்கிறார். உபை பின் கஅபிடம் தக்வா என்றால் என்ன? அதற்கு உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் பின் ஹத்தாபை பார்த்து கேட்டார்கள். அப்போது அவர் ஹலீஃபாவாக இருக்கிறார். கேட்டார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, முற்கள் நிறைந்த செடிகளுக்கு மத்தியில் நீங்கள் கடந்து போயிருக்கிறீர்களா? அந்த அனுபவம் உண்டா? சொன்னார்கள், ஆம். எப்படி சென்றீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய ஆடைகளை எல்லாம் இறுக்கி பிடித்து கொண்டு அந்த முற்கள் என்னுடைய ஆடையை கிழித்துவிடக்கூடாது அல்லது என்னுடைய மேனியை சேதப்படுத்திவிடக்கூடாது என்று பயத்தோடு மிக எச்சரிக்கையாக அந்த இடத்தை விட்டு நான் கடந்து இருக்கிறேன் என்று சொல்ல உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதுதான் தக்வா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாறு செய்யக்கூடிய பல விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கும். ஷைத்தானுடைய வலைகள் இருக்கும். அதற்கு மத்தியில் தன்னை பாதுகாத்து, தன்னுடைய ஈமானை பாதுகாத்து நேரான வழியில் அப்படியே எச்சரிக்கையாக பயந்து கடந்து செல்வதுதான் என்னது? தக்வா என்று இந்த உதாரணத்தை கொண்டு அவர்கள் சொன்னார்கள். அதே போல அன்பானவர்களே, தல்க் பின் ஹபீப் அல் அனஸி என்கிற ஒரு தாபிஇ, பல சஹாபாக்களிடம் மார்க்கத்தை படித்த ஒரு அறிஞர், அவர்கள் சொல்கிறார்கள், தக்வா என்றால் என்ன? அன் தஅமல பி தாஅத்தில்லாஹ் அலா நூரின் மினல்லாஹ் தர்ஜு ஸவாபல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய கட்டளைகளை ஏற்று நடக்க முயற்சி செய்வது. எப்படி முயற்சி செய்ய வேண்டும்? அல்லாஹுடைய நூர், அல்லாஹுடைய ஒளியை கொண்டுதான். அதுதான் மார்க்க கல்வி. மார்க்க கல்வி இல்லாமலே இன்று பல முஸ்லிம் மக்கள் நினைச்சுகிறார்கள், மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற ஆர்வம் அவர்களிடத்தில் இருக்கும், ஆனால் முறையான கல்வி இருக்காது. ஆக மார்க்கமாக நினைத்து பல பிதஅத்தான அனாச்சாரங்களை செய்வார்கள். பல அனாச்சாரங்களை மார்க்கம் என்கிற பெயரிலே செய்வார்கள். அது அல்ல தக்வா. தக்வா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க முயற்சிக்க வேண்டும். ஆனால் எப்படி? அலா நூரின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கல்வியை அடிப்படையாக கொண்டு, மார்க்க கல்வியின் அடிப்படையில். தர்ஜு ஸவாபல்லாஹ், இவ்வாறு நான் வணங்கினால் அல்லாஹ் எனக்கு நற்கூலியை தருவான் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு. அதே போல அடுத்ததாக சொல்கிறார்கள், வ அன் தத்ருக மஅசியத்தல்லாஹ் அலா நூரின் மினல்லாஹ் தகாஃபு இகாபல்லாஹ். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களை, பாவங்களை அதே மார்க்க கல்வியின் அடிப்படையில், மார்க்கம் எதை எதை தடை செய்கிறதோ, ஹராம் என்று சொல்கிறதோ, அந்த கல்வியின் அடிப்படையில் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை, பாவமான அந்த காரியங்களை விட்டு விடுவது. எப்படி விடுவது? தகாஃபு இகாபல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அஸாபுக்கு பயந்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வ யுஹذிருகுமுல்லாஹு நஃப்ஸஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை தன்னை விட்டு எச்சரிக்கை செய்கிறான் என்பதாக. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை குறித்தே அடியார்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான், என்னை பயந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் நான் உங்களுக்கு வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஆக அல்லாஹ்வுக்கு நாம் பயந்து கொள்வது என்பது அல்லாஹ்வுடைய அஸாபுக்கு பயந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய பிடியை குறித்து பயந்து கொள்வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேதனையை குறித்து பயந்து கொள்வது. ஆக அல்லாஹ்வுக்கு பயந்து பாவமான விஷயங்களை விடுவதும் கல்வியின் அடிப்படையில். அதே கல்வியின் அடிப்படையில் நன்மையான காரியங்களை கூலி எதிர்பார்த்து செய்வதும் இதுதான் தக்வா என்று தல்க் பின் ஹபீப் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி நடப்பவர்களாக நாம் இயன்றவரை நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும், அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு விலக வேண்டும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை அஞ்சி நடக்கும்படி சொல்லிவிட்டு அடுத்து சொல்லக்கூடிய உபதேசம் என்ன? வப்தகு இலைஹில் வசீலா, வசீலாவை தேடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். வசீலாவை
தேடுங்கள். இந்த வசனத்துக்கு, இந்த பகுதிக்கு பிதஅத்வாதிகள் நினைச்சுவார்கள், பொய்யான விளக்கங்களை எல்லாம் சொல்வார்கள். குர்ஆனுடைய இந்த வசனத்துக்கு, இந்த பகுதிக்கு தப்பான அசத்தியமான விளக்கங்களை எல்லாம் சொல்வார்கள். வசீலாவை தேடுங்கள் என்று சொன்னால் என்ன? இறந்து போன அவுலியாக்களை அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு வழியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று பிதஅத்வாதிகள், இந்த சூஃபியாக்கள், தர்கா வணங்கிகள் போன்றவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் இது. என்ன சொல்வார்கள்? அல்லாஹ்வை உங்களால் நேரடியாக நெருங்க முடியாது. அல்லாஹ்வை நெருங்குவதாக இருந்தால் அவுலியாக்கள் மூலியமாக தான் நீங்கள் போக வேண்டும். இதுதான் என்னது? ஒரு விஷயத்தை நெருங்குவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வழி, அந்த ஏணி, இதெல்லாம் வசீலா எனப்படும் அரபியிலே. அல்லாஹ்வை நெருங்குவதாக இருந்தால் அதற்கு வழி யார்? வசீலா யார்? இந்த அவுலியாக்கள் தான். அந்த அவுலியாக்கள் வழியாக தான் உங்களால் அல்லாஹ்வை நெருங்க முடியும். ஆக பொதுவாக அல்லாஹ்வை நெருங்குவதாக இருந்தாலும் அவுலியாக்கள் தேவை என்று சொல்வார்கள். அதே போல அதில் குறிப்பாக துவா செய்வதாக இருந்தாலும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைகள் செய்வதாக இருந்தாலும், அந்த துவா அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டும், சீக்கிரமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றாலும் வசீலா நமக்கு தேவை. அந்த வசீலா யார்? இறந்து போன அவுலியாக்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள் என்று சொல்வார்கள். அப்துல் காதர் ஜீலானியுடைய வசீலாவை தேடுங்கள், இமாம் ஹுசைன் ஷாசிலியுடைய வசீலாவை தேடுங்கள், நாகூர் தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டவர் சிஷ்தியுடைய அப்துல் காதர் ஜீலானி அல்லது முஹீதுddin சிஷ்தி, இப்படி பல அவுலியாக்கள் அல்லது சில பொய்யான அவுலியாக்களுடைய பெயரையும் சொல்லி நினைச்சுவார்கள். இவர்கள் மூலியமாக தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும், இவர்களை கொண்டுதான் துவாக்களை அல்லாஹ்விடம் சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று குர்ஆன் ஹதீஸுக்கு தன்புறத்தில் இருந்து பொய்யான விளக்கங்களை சொல்கிறார்கள். அல்லாஹ் ரசூல் மீது அவர்கள் சொல்லாத விஷயங்களை எல்லாம் இட்டு கட்டுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த வகையில் தான் அன்பானவர்களே, ஒரு பொய்யான ஹதீஸை முன்வைப்பார்கள் இந்த கருத்தை சொல்வதற்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுது, இப்போது நான் சொல்வது பொய்யான செய்தி, ஹதீஸ் கிடையாது, பொய்யான தகவல், ரசூல் சொன்னதாக பரப்பப்பட்ட ஒரு தகவல். என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலில், அந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த உடலில் உயிரை, ரூஹை ஊதினான். முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்களை திறந்து பார்க்கிறார். பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், அல்லாஹ்வுடைய அர்ஷ் தெரிகிறது. அல்லாஹ்வுடைய அர்ஷிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை அவர் படித்தார். அந்த கலிமாவில் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயருக்கு அடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று முஹம்மதுடைய பெயர் படித்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களாம், யா அல்லாஹ், உன்னுடைய பெயருக்கு அடுத்தபடியாக முஹம்மது, இது யாருடைய பெயர்? இவ்வளவு பெரிய கண்ணியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான் அந்த நேரத்தில், இது உங்களுடைய சந்ததியில் வரக்கூடிய ஒரு தூதருடைய பெயர். அப்படியா? இவ்வளவு கண்ணியமான ஒரு தூதராக இருக்கிறாரே, நான் அவரை பார்க்க வேண்டுமே என்று சொல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொன்னானாம், தன்னுடைய 2 கட்டை விரல்களை சேர்த்து கொள்ளுங்கள், கட்டை விரல்களை சேர்த்து வையுங்கள், நகங்களை என்று சொன்னானாம். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 2 கட்டை விரல்களையும் சேர்த்து வைத்ததும் அந்த கட்டை விரலுடைய நகங்களில் ரசூலுடைய முகம் தெரிந்ததாம். அதற்கு உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முத்தமிட்டு அந்த விரல்களை, கட்டை விரல்களை நினைச்சுகிறார்களாம், கண்களில் தடவி கொண்டார்கள். ஆகவே தான் ரசூலுடைய பெயரை கேட்டால் நினைச்சுவார்கள் பல பிதத்வாதிகள், அசான் சொல்லும் பொழுது அல்லது இகாமத் சொல்லும் பொழுது அல்லது பயான் பேசும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் உடனே தடவுவார்கள். இது அந்த பொய்யான ஹதீஸ் இருந்து வந்த பழக்கம். சரி, இப்படி நடந்து விட்டது. அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் போனார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஒரு மரத்தை நெருங்கக்கூடாது என்று சொன்னான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி அந்த மரத்தை நெருங்கி விட்டார்கள், பழத்தை எடுத்துக்கொண்டார்கள். இப்போது அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தை விட்டு வெளியேற்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார். பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அவர் யோசிக்கிறார், அல்லாஹ் சீக்கிரமாக என்னுடைய இந்த இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை, தௌபாவை ஏற்றுக்கொண்டு என்னை மன்னிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஞாபகம் வந்தது, அல்லாஹ்வுக்கு தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பிரியமான ஒரு அடியாராச்சே, முஹம்மதுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தாச்சே. முஹம்மதுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம் என்று, யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டு என்னை மன்னித்து விடு என்று கேட்ட பிறகுதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மன்னித்தான் என்பது ஒரு பொய்யான ஹதீஸ் என்கிற பெயரில் பரப்பப்பட்ட ஒரு தகவல். இதை ஆதாரமாக காட்டிதான் பல பேர் துஆ செய்யும்போது நினைச்சுவார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டு நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சதகை துஃபேல் என்றெல்லாம் சொல்வார்கள் சில பேர், சதகை துஃபேல் சே கபூல் ஃபர்மா என்று. இதெல்லாம் இந்த பொய்யான ஹதீஸ் இருந்து வந்த விஷயங்கள். இதற்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸிலும் ஆதாரம் கிடையாது. அன்பானவர்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது மற்ற நல்லடியார்களுடைய பெயரை சொல்லி துவா செய்வது, வசீலா தேடுவது, அல்லது இறந்து போன இந்த அவுலியாக்கள் மூலியமாக தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்று சொல்வது, இதெல்லாம் பிதஅத்தான கருத்துகள், பிதஅத்தான சிந்தனைகள், வழிகட்ட கொள்கைகள். இது போன்ற வழிகட்ட கொள்கையில்தான் ஏற்கனவே ரசூலுடைய காலத்தில் இருந்த மக்கத்து காஃபிர்களும் இருந்தார்கள். ரசூலுடைய காலத்தில் இருந்த இந்த அபூ ஜஹல், அபூ லஹப் போன்ற காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், அவர்களும் இது போன்ற ஒரு கொள்கையில் தான் இருந்தார்கள். 360 சிலைகளை வணங்குவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன் ஹிய இல்லா அஸ்மாஉன் சம்மைதுமூஹா அன்தும் வ ஆபாஉக்கும் மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். இந்த சிலைகள், இந்த பெயர்கள் சொல்கிறீர்கள், லாத்து, மனாத்து, உஸ்ஸா, ஹுபல் என்று, இதெல்லாம் வெறுமனே பெயர்கள். நீங்களோ அல்லது உங்களுடைய மூதாதைகளோ வைத்துக்கொண்ட பெயர்கள், கற்பனை பெயர்கள். இதற்கு பின்னால் எந்த ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமோ கிடையாது, உண்மையான கடவுள் யாருமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறானே. அத்தகைய பொய்யான தெய்வங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டு சிலைகளை வணங்கி வந்தார்கள். எதற்காக இந்த சிலைகளை வணங்குகிறீர்கள் என்று கேட்டால், அந்த மக்கத்து காஃபிர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? அல்லாஹ் அந்த காரணத்தையும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யூனுஸ் அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஹாஉலா யுஷஃபஆஉனா இன்தல்லாஹ், தீங்கு இழைக்காத, நன்மையும் செய்ய முடியாத அந்த கற்களை, சிலைகளை வணங்கி கொண்டு அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்காக பரிந்துரை செய்வார்கள். இவர்களை நாம் வணங்குகிறோம். எதற்கு என்று சொன்னால், இவர்களை வணங்கினால்தான் இந்த சிலைகள் அல்லது யார் பெயரில் இந்த சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நமக்காக அல்லாஹ்விடத்தில் வந்து பரிந்துரை செய்வார்கள் நாளை மறுமை நாளில் என்பது அந்த மக்கத்து காஃபிர்களுடைய கொள்கை. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஜுமர் அத்தியாயத்தின் 3வது வசனம், எதற்காக இந்த சிலைகளை வணங்குகிறீர்கள் என்று கேட்கப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இந்த சிலைகளை நாங்கள் வணங்கவில்லை, வணங்குவதற்கு ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால், இந்த சிலைகள் தான் நம்மை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக அழைத்து செல்வார்கள். லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இந்த சிலைகள் நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே அன்றி நாங்கள் இந்த சிலைகளை வணங்கவில்லை. ஒரே நோக்கம்தான். மக்கத்து காஃபிர்களுடைய அதே கொள்கை தான் இன்று பல பிதஅத்துவாதிகள், பல தர்கா வணங்கிகளும் வைத்திருக்கிறார்கள். இறந்து போன அவுலியாக்களை கொண்டுதான் அல்லாஹ்வை நெருங்க முடியும், நேரடியாக நெருங்க முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தில் என்ன சொல்கிறான், குர்ஆன் ஹதீஸில் என்ன சொல்கிறான்? துவா செய்வதாக இருந்தால் அந்த துவாவுக்கு இறந்து போன அவுலியாக்களுடைய வசீலா தேவையா? அதற்கு எந்த ஒரு குர்ஆனுடைய வசனமோ ஹதீஸோ கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் என்னிடத்தில் துவா செய்யுங்கள், என்னை அழையுங்கள். உதுஊனி என்று சொன்னால் என்னை அழையுங்கள். துவா என்பது அழைப்பு. ஆக நீங்கள் என்னை நேரடியாக அழையுங்கள், நான் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறேன். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, நபியே, உங்களிடம் என்னுடைய அடியார்கள் என்னை குறித்து விசாரித்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் மிக சமீபமாக இருக்கிறேன், என்னை அழைக்கக்கூடிய அடியார்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், என்னை அழைக்கக்கூடியவர், துவா செய்பவர் என்னை அழைக்கும் பொழுது, துவா செய்யும் பொழுது நான் அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறேன், அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நேரடியாக என்னை அழையுங்கள், நான் துவாவை ஏற்றுக்கொள்வேன் என்று. ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்க முடியாது, அவுலியாக்கள் மூலியமாக தான் போக வேண்டும். இது அல்லாஹ் ரசூல் மீது இட்டுக்கட்டக்கூடிய மிக பெரிய ஒரு அவதூறு, மிகப்பெரிய பொய். ஆக துவாவுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் நமக்கு மத்தியில் எந்த வசீலாவும் தேவையில்லை. நேரடியாக கையேந்தி துவா செய்தால், துவா கபூலாகக்கூடிய நேரங்களில் துவா செய்தால், சஜிதாவில் துவா செய்தால் அது சீக்கிரமாக அல்லாஹ்விடத்தில் கபூலாகும். அதே போல பொதுவாக அல்லாஹ்வை நெருங்கி செல்வதற்கும் இறந்து போன அவுலியாக்கள் நமக்கு தேவையே கிடையாது. குர்ஆன் ஹதீஸில் அது சொல்லப்படவே இல்லை. அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வசீலா என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறானே, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வசீலாவை தேடுங்கள் என்று. அந்த வசீலா என்ன? அல்லாஹ்வை வணங்குவது, இபாதத். முதலாவதாக கொள்கை, சத்திய கொள்கை, உண்மையான ஈமான். அந்த ஈமானின் அடிப்படையில் தான் அடுத்து இபாதத் கபூலாகும். அந்த ஈமானில் வந்த பிறகு, சத்திய கொள்கையில் வந்த பிறகு நாம் மார்க்கம் சொல்லக்கூடிய எந்த வணக்கத்தை செய்தாலும் அது வசீலா, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழி. அது அல்லாஹ்வுக்கு பயந்து, ஆரம்பத்தில் நாம் சொன்னோமே, தக்வா என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பயந்து பாவத்தை விடுவது, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஒரு வணக்கத்தை செய்வது என்று. அதுதான் வசீலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நெருங்கி செல்வதற்கான வழி மார்க்கத்தை ஏற்று நடப்பது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது, அல்லாஹ்வுடைய தடைகளை கருத்தில் கொண்டு அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு ஒதுங்கி இருப்பது. இதுதான் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழி. இதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வசீலா. இதை குறித்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே குர்ஆனிலே பேசுகிறான். அன்பானவர்களே, அதற்கு சில உதாரணங்களை பார்க்கலாம். முதலாவதாக ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்கிறான்,
மன் ஆதா லீ வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். எவன் ஒருவன் என்னுடைய வலி, என்னுடைய நேசரை பகைத்துக் கொள்கிறானோ, நான் அவனுக்கு எதிராக, என்னுடைய நேசரின் பகைவனுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன். என்னுடைய அடியான் அந்த நேசர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நான் கடமையாக்கிய விஷயங்கள், வாஜிபான ஃபர்தான விஷயங்களை விட எந்த விஷயத்தை கொண்டும் ஒரு அடியார் என்னை நெருங்க முடியாது. ஆக கடமையான விஷயங்களை முறையாக செய்தால்தான் அல்லாவை நெருங்கி செல்ல முடியும். இதுதான் முதல் கட்ட வசீலா. அல்லாவை நெருங்குவதற்கான முதல் வழி, கொள்கைக்கு பிறகு, அகீதாவுக்கு பிறகு வாஜிபான விஷயங்களை தவறாமல் செய்வது. அதில் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வாஜிபுகளும் வரும், சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய வாஜிபுகளும் வரும். கடமைகளை செய்வதை கொண்டுதான் அல்லாவை முதல் கட்டமாக நெருங்கி போக முடியும். இன்னும் அதிகமாக நாம் அல்லாவை நெருங்க விரும்பினால் இரண்டாம் கட்டமாக அல்லாஹ் சொல்கிறான், வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில். மேலும் என்னுடைய அந்த அடியார் வாஜிபுகளுக்கு பிறகு, கடமைகளுக்கு பிறகு நஃபில் உபரியான விஷயங்களை கொண்டு தொடர்ந்து என்னை நெருங்கி கொண்டே இருப்பார். எந்த அளவிற்கு சொன்னால், ஹத்தா உஹிப்பஹு, நான் அவரை நேசிக்கும் வரை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நேசம் நமக்கு வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், மார்க்கத்தில் அல்லாஹ் நம் மீது எதை விதித்திருக்கிறானோ, கடமையாக்கி இருக்கிறானோ, அதை முதல் கட்டமாக தவறாமல் செய்ய வேண்டும். அது ஐவேளை தொழுகை, கடமையான நோன்பு, கடமையான ஜகாத்து, ஹஜ்ஜு கடமை என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவது. அதேபோல் சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துகள், கணவனாக இருந்தால் மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், மனைவியாக இருந்தால் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். கடமைகளுக்கு அடுத்து நஃபிலை அதிகமாக செய்ய வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. அன்பார்வர்களே, இத்தகைய வசீலாவை தான், வணக்க வழிபாடுகளை கொண்டுதான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அதை தான் அல்லாஹ் தேடும்படி, அதற்காக உழைப்பு செய்யும்படி இந்த வசனத்திலே சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்கும் அளவுக்கு என்ன செய்வார்கள்? நின்று தொழுவார்கள். ரசூலிடத்தில் கேட்கப்படும், யா ரசூலல்லாஹ், கால்களில் வீக்கம் ஏற்படும் அளவிற்கு எதற்காக நீங்கள் நின்று கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தொழுகிறீர்கள்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிப்பார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, நன்றி உள்ள ஒரு அடியானாக ஆகக்கூடாதா? ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சிரமப்பட்டு நின்று தொழுகிறார்? இதுதான் நெருங்குவதற்கான வழி. சதகாவும் அல்லாஹ்வை நெருக்கத்தை வாங்கக்கூடிய ஒரு வசீலாதான், நோன்பும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வசீலாதான், ஹஜ்ஜு உம்ராவும் வசீலாதான், குர்ஆன் திலாவத்தும் வசீலாதான். இந்த வசீலாக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய வசீலாதான் இந்த தொழுகை. காரணம், தொழுகை மிகப்பெரிய வசீலா என்று சொல்வதற்கு இரண்டு ஆதாரங்கள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையில் ஒரு அடியார் சூரத்துல் ஃபாத்திஹா படிக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அவர் சொல்ல, அல்லாஹ் சொல்கிறான், ஹமிதனி அப்தி, என் அடியார் என்னை புகழ்ந்தார். அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று நாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் பதிலளிக்கிறான், அஸ்னா அலைய அப்தி, என் அடியார் என்னை புகழ்ந்தார், போற்றினார். மாலிகி யௌமித்தீன் என்று நாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் பதிலளிக்கிறான், மஜ்ஜதனி அப்தி, என் அடியார் என்னை மகிமைப்படுத்தினார். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ், நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஹாதா பைனி வ பைன அப்தி வ லி அப்தி மா சஅல், இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியில் உள்ள ஒரு விஷயம், அடியான் கேட்பதை நான் கொடுப்பேன். அடுத்தடுத்து ஓதக்கூடிய ஒவ்வொரு வசனத்துக்கும் அல்லாஹ் இதே பதிலை சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக தொழுகையில் நாம் அல்லாஹ்வோடு நினைச்சுகிறோம், பேசுகிறோம். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையாளி முன்னால் நடந்து போகக்கூடாது அல்லது தொழும் பொழுது எச்சில் துப்பக்கூடாது என்கிற அந்த சட்டத்தை சொல்லும் பொழுது ரசூல் சொல்வார்கள், அந்த நேரத்தில் ஒரு அடியார் அல்லாஹ்வோடு நினைச்சுகிறார், உரையாடுகிறார், ஃபைண்டஹு யத்தனாஜி ரப்பஹு, மிக ரகசியமாக அந்த அடியார் அல்லாஹ்வோடு பேசுகிறார், உரையாடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதேபோல் அன்பார்வர்களே, தொழுகை மிகப்பெரிய வசீலா, அல்லாஹ்வை நெருங்குவதற்கான மிகப்பெரிய வழி இந்த தொழுகை தான் என்பதற்கான இன்னொரு ஆதாரம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ரப் மா யகூனுல் அப்து இலா ரப்பி வ ஹுவ சாஜித் ஃபஅக்ஸிரு ஃபீஹி துஆ, ஒரு அடியார் தன்னுடைய ரப்பை அதிகமாக நெருங்கி செல்லக்கூடிய நிலைதான் சஜ்தாவில் இருக்கக்கூடிய நிலை. ஆக சஜ்தாவில் சுஜூத் செய்யும் பொழுது அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்ளுங்கள், பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஆக அல்லாஹ்வை நேரடியாக நெருங்குவதாக இருந்தாலும் அவுலியாக்கள், இறந்து போன அவுலியாக்கள் தேவை கிடையாது. அல்லாஹ் காட்டி தந்த, நபிகள் நாயகம் காட்டி தந்த வணக்கங்களை கொண்டுதான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அதே வணக்கத்தில் இருந்து கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தாலும் துஆ சீக்கிரமாக அல்லாஹ்விடத்தில் கபூலாகும். துஆ கபூலாகுவதற்கும் இறந்து போன அவுலியாக்கள் தேவை கிடையாது. இது மார்க்கம் சொன்ன ஒரு விஷயம் கிடையாது. அன்பார்வர்களே, இவ்வாறாக
நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நெருங்குவதற்கான வழியை தேட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அன்பானவர்களே, இங்கு அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை தான் வபுதகு இலைஹில் வசீலா. அல்லாஹ்வை நோக்கி நெருங்குவதற்கான வழியை தேடுங்கள். வபுதகு, தேடுங்கள். இதே வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பயன்படுத்துகிறான். அந்த இடங்களில் எல்லாம் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், யப்தகூன ஃபத்லம் மினல்லாஹி வ ரித்வானா. அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளையும், ரித்வான் என்று சொன்னால் பொருத்தம், அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தையும் அவர்கள் நாடுகிறார்கள், தேடுகிறார்கள். இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், வமஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ். இவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறார்களோ, எப்படி செலவு செய்கிறார்கள்? அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடியவர்களாக செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கான உதாரணம் என்று அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஸபரு இப்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹிம். எவர்கள் பொறுமையை கடைபிடிக்கிறார்களோ, எதற்காக பொறுமை கடைபிடிக்கிறார்கள்? தன்னுடைய இறைவனின் முகத்தை நாடி. இங்கும் அந்த வார்த்தை தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நன்மையான விஷயங்களுக்காக சேர்ந்து கலந்து ஆலோசனை செய்தாலும், ஒரு மஷ்வரா என்று உட்கார்ந்தாலும் நல்லடியார்கள், அந்த மஷ்வராவுக்கு பின்னாலும் அவர்களுடைய நோக்கம் என்னது? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவது. இந்த மஷ்வராவுக்கு அடுத்து நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான். ஆகவேதான் நல்லடியார்களுடைய ஆலோசனை, மஷ்வரா, அந்த சபையை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, லா ഖൈറ ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ் என்று சொல்லி அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நன்மையான காரியங்களுக்காக, சதகா தருவதற்காக, மக்களுக்கு மத்தியில் சமாதானம் ஏற்படுத்துவதற்காக கூடக்கூடிய அந்த சபை தான் மிக சிறந்த சபை. அந்த ஆலோசனை தான் சிறந்த ஆலோசனை. இதையெல்லாம் நல்லடியார்கள் எதற்காக செய்வார்கள் சொன்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி என்று அங்கும் அல்லாஹ் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆக அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கம் அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு தக்வா அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவது, அதற்கான வசீலாவை தேடுவது, அதுதான் வணக்க வழிபாடுகள். அதை கொண்டு அடுத்த கட்டமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவது. அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய ரிதுவான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருப்தி, அதை அடைவதுதான் மிக உச்சக்கட்ட வெற்றியாகும். அதுதான் மிகப்பெரிய வெற்றியாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை முடிக்கும் பொழுது சொல்கிறான், வஜாஹிது ஃபீ சபீலி. இது மதீனாவில் இறங்கிய சூரா என்று சொன்னோம். மதீனாவில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிஹாதை இணைச்சிதான், கடமையாக்கினான். மக்காவில் போர் புரியக்கூடிய கட்டளை எல்லாம் வரவில்லை எந்த சூறாவிலும். அப்படி மக்காவில் இறங்கிய சூறாவில், மக்கிய அத்தியாயத்தில் ஜிஹாத் செய்யுங்கள் என்கிற வார்த்தை வந்தாலும் அது என்னது? அழைப்பு பணியில் முயற்சி செய்யுங்கள் என்கிற அர்த்தத்தில் தான். ஆக இது மதனி அத்தியாயம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன் சொன்ன இந்த உபதேசங்களை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நெருங்கக்கூடிய வழிகளை, வசீலாக்களை தேடக்கூடிய நர்பாக்கியத்தை தருவானாக. பிதாத்தான சிந்தனைகள், பிதாத்தான அனாச்சாரங்களை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக. மார்க்கம் சொல்லி தந்த வழிமுறைப்படி அல்லாஹ்வின் நெருக்கத்தை தேடும் பொழுது அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைய வேண்டும் என்கிற அந்த உன்னதமான நோக்கத்தோடு, அந்த நியத்தோடு ஒவ்வொரு நன்மையான காரியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் நபீனா முஹம்மத் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வஅலா மன் தபிஅஹு பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, சஹீஹ் புகாரியுடைய ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், இன்னல்லாஹ தபாரக வ தஆலா யகூல் யா அஹ்லல் ஜன்னah, சொர்க்கவாசிகளே என்று அல்லாஹ் அழைப்பான். ஃபயகூலூன், அதற்கு சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், லப்பைக ரப்பனா வ சஅதைக், இதோ எங்கள் இறைவா, உன்னுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் வந்துவிட்டோம், இங்குதான் இருக்கிறோம் யா அல்லாஹ் என்று சொல்வார்கள். வல் ഖൈറു ஃபீ யதைக், எல்லா நன்மைகளும் உன்னுடைய இரண்டு கைகளில் தான் இருக்கிறது என்று சொர்க்கவாசிகள் பதிலளிப்பார்கள். ஃபயகூல், அதற்கு அல்லாஹ் சொல்வான், ஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா? சொர்க்கம் வந்து விட்டார்கள். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் வந்த பிறகு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், ஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா? ஃபயகூலூன், அதற்கு அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், மா லனா லா நர்தா, நாம் ஏன் திருப்தி அடையக்கூடாது யா அல்லாஹ்? வகத் அஅதைதனா மா லம் துஅதி அஹதன் மின் ஹல்கிக், உன்னுடைய படைப்பில் யாருக்கும் தராத மகத்தான இந்த அருட்கொடைய சொர்க்கத்தையே நீ நமக்கு கொடுத்து விட்டாயே, அப்படி இருக்க நாம் ஏன் திருப்தி அடையக்கூடாது இதை கொண்டு
என்று சொல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், அலா உஅதீக அஃதல் மின் ذلك, நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்கி இருக்கிறேனே, இந்த சொர்க்கத்தை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு தர வேண்டாமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்டதும் அவர்கள் சொல்வார்கள், யா ரப், எங்கள் இறைவா, வ ஐயு ஷைஇன் அஃதலு மின் ذلك, இந்த சொர்க்கத்தை விட சிறந்த ஒரு அருட்கொடை என்னவாக இருக்க முடியும்? அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்கத் பஅதஹு அபதா, நான் உங்களுக்கு தன்னுடைய பொருத்தத்தை வழங்குகிறேன், பொருத்தத்தை வழங்கிய இந்த நாள் அடுத்து நான் உங்கள் மீது எப்போதும் கோபம் கொள்ள மாட்டேன், நான் அதிருப்தி அடைய மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான். ஆக அன்பானவர்களே, சொர்க்கத்தை விட அப்பாற்பட்ட ஒரு நியமத்து தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவது, அல்லாஹ்வுடைய வசீலாவை தேடுவது என்று சொல்லும்போது நாம் ஒரு வார்த்தையை சொன்னோமே, வபுதகு என்று. அதே வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்மா அத்தியாயத்திலே பயன்படுத்தும் பொழுது என்ன சொல்கிறான்? ஜும்மா தொழுகை முடிந்த பிறகு என்ன செய்யுங்கள்? ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியில் பரவி விடுங்கள். வபுதகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வின் கருணை, அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். அங்கு அல்லாஹ்வின் அருளை தேடுவது என்று சொன்னால் என்ன? உலகத்தை சம்பாதிப்பது, ஹலாலான முறையில் சம்பாதிப்பது, காசை சம்பாதித்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்ற அர்த்தம். ஆக அந்த விஷயத்தில் நம்மில் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறோம்? உண்மையிலே தேடுகிறோம், முயற்சி செய்கிறோம், உலகத்தை சம்பாதிக்கிறோம். ஹலாலான விதத்தில் சம்பாதியுங்கள், தவறு கிடையாது. சேர்த்து வையுங்கள், தவறு கிடையாது. ஆக உலகத்தை சம்பாதிப்பதற்காக அல்லாஹ் தேடுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு பொருத்தமாக நாம் என்ன செய்கிறோம்? முயற்சி செய்கிறோம், அல்லாஹ்வுடைய ஃபதுலை, பொருளாதாரத்தை தேடுகிறோம். அதே வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க விஷயத்திலே நன்மைகளை செய்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை தேடுங்கள், வசீலாவை தேடுங்கள் என்று, அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடுங்கள் என்று பல வசனங்களிலே சொல்கிறான். அதே அளவுக்கு நாம் இந்த விஷயத்தில் உழைப்பு செய்கிறோமா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். உலகத்துக்காக வேண்டி, உலக பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுடைய ஃபதுலை தேடுகிறோம், முயற்சி செய்கிறோம். அதில் குறிப்பாக சில சந்தர்ப்பங்கள் வந்துவிட்டால், அதிகம் சம்பாதிக்கக்கூடிய சீசன் வந்துவிட்டால் என்ன செய்வோம்? ஆக இன்னும் அதிகமாக உழைத்து, மற்ற நாட்களை விட அதிகம் நேரம் கொடுத்து அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று ஆர்வமாக நாம் என்ன செய்வோம்? சீசன் காலம் வந்துவிட்டால் சம்பாதிப்பதற்கு அல்லாஹ்வுடைய ஃபதுலை தேட நாம் முயற்சிப்போம். இது உலகம் விஷயத்திலே. அதே போல் தான் மார்க்க விஷயத்தில் கூட சீசன் உண்டு. அந்த சீசன் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை நெருங்கி செல்வதற்கான வழிகளை இன்னும் அதிகமாக தேட முயற்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டம் தான் ரமதானுடைய மாதம். ரமதான் போன பிறகு 2 மாதத்தில் ஜில்ஹிஜ்ஜாவுடைய மாதம், அது போன பிறகு முஹர்ரம் மாதம் என்று அவ்வப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை கொள்ளையடிப்பதற்காக, வசீலாவை அதிகம் அதிகம் தேடுவதற்கான சீசனையும் வைத்திருக்கிறான். ஆக அதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழிகளை தேடுங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வது போல் அந்த வசனத்துக்கு ஏற்ப அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين واخذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.